வாழ்க தமிழ், வாழ்க உலகத்தார். நான் உங்கள் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசைக்காக உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய தினம் நாளொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் 60வது அதிகாரமாக உள்ள ஊக்கம் உடைமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 592வது திருக்குறளை காணப்போகின்றோம். ஊக்கம் உடைமை என்பதற்கு உள்ளத்தில் ஊக்கமுடையவராக இருத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது. இப்பொழுது 592வது திருக்குறளை நாம் காண்போம். உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போமாக. உள்ளத்திலுள்ள ஊக்கமே நம்மை விட்டு நீங்காமல் நிலைத்திருக்கும். மற்ற பொருள் செல்வங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கிவிடும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: உள்ளத்தில் உள்ள ஊக்கமே நம்மை விட்டு நீங்காமல் நிலைத்திருக்கும். மற்ற பொருட்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கிவிடும் அல்லது அழிந்துவிடும் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும். ஆம் தோழர்களே, வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் உள்ளத்தில் ஊக்கமுடையவராக இருப்போம். நன்றி. ஜெய் ஹிந்த்.